பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? இன்னைக்கு பாக்குறேன் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட பேசுற விஷயத்தெல்லாம் அற்பமும் குப்பையுமா என்ன பட்டிருக்கிற நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜாம்பவான்கள்ட்டே பேசாத அளவுக்கு அப்படி என்ன பேசினாரு? அதான் இன்னைக்கு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டு இருந்தோம். 13 வாட்டி அவருடைய அறுவடை, 13 லேண்டு, 13 பில்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன். அக்கா என்னமோ ஜாம்பவான்ட்டே பேசாத அளவுக்கு நம்மகிட்ட பேசுவீக்காரு அப்படின்னு நீங்க ஏதோ லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக சொல்லுறீங்க. என்னக்கா சொல்ல வரீங்க? 13வது ரெஜிஸ்ட்ரேஷன் நேத்து நடந்துச்சு அவருக்கு. ஏதோ 1 சென்ட் 2 சென்ட் இல்ல, ஒரு மால் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. அறுவடை இதெல்லாமே. அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நபருக்கு 13 இடத்த ஆண்டவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காராம். அது 1 சென்ட் 2 சென்ட் இல்லையா, எல்லாம் பெரிய பெரிய இடமா, பெரிய பெரிய மாலு, இதெல்லாம் ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காராம். எதுக்குக்கா அது? பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய லேண்ட், ½ ஏக்கர் கீழே கிடையாது. ரீப்பிங் அவர்களுடைய இந்த பிகினிங் கேள்விப்பட்டா இப்ப நம்ம கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? இத்தனை % விதை, அத்தனை % விதை. அந்த தேவ மனிதன் தன்னுடைய சம்பளத்திலிருந்து 90% விதைத்தவர். இப்ப புரியுதுங்களா அக்கா என்ன சொல்ல வராங்கன்னு? அந்த நபருக்கு 13 இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாருலாம் ஆண்டவர். அது எதுக்குன்னா, அவர் வர வருமானத்தில் 90% விதைக்கிறாராம். 90% ஊழியத்துக்கு கொடுக்குறாராம். கொடுத்ததுனால அவர் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிச்சுக்காங்க சொல்லி, நீங்கள் கொடுக்குற பணம் எல்லாம் 10% கொடுக்கக்கூடாது, 90% கொடுத்துருங்க, உங்களுக்கும் லேண்டு கிடைக்கும்னு சொல்லி உங்களோட ஆசையை தூண்டி விட்டுனுக்குறாங்க. இதை தூண்டதும் இல்லாமல் ஆண்டவர் பேசினாரு. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு இந்த விதைக்கிற விஷயம் ஒன்றும் ஆண்டவர் சொல்லி தரல, ஆனால் நம்மளோட சபைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதனால் நம்ம பாக்கியவான்னு சொல்லி அக்கா பேசினுக்குறாங்க. ஆமே. நம்ம 2 இருந்தால் 1 எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறோம். இருந்ததே 10 தான், அதுலேயும் 9 கொடுத்துட்டாராம். மக்கள் 2 இருந்தால் 1 கொடுக்க யோசிக்கிறாங்க. அவரு 10 இருந்தது 9 கொடுத்துட்டாரு. நீங்களும் அதே போல் மக்கள் ஏன்னா கொடுத்துட்டு புதுமை கொடுங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் ஒன்லி கேட்க இடத்துல மட்டும் தானே குறியா இருக்கீங்க. இன்னைக்கு அவருக்கு அன்னைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அன்னைக்கு அவருக்கு மனைவினால பல இடையூறுகள் இருப்பாங்களா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் விதைச்சா நீங்க இருப்பீங்களா? நானே இருக்க மாட்டேன், உண்மையை சொல்றேன். அக்கா நீங்களே இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க, உங்களுக்கே விசுவாசம் இல்லை, அப்புறம் மக்களும் மட்டும் விசுவாசமாக கொடுங்கன்னு கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்கக்கா, உங்களோட விசுவாசத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அத்தனையும் தாண்டி தன்னுடைய வருகிற எல்லா வருமானத்திலும் 90% தேவன் சொன்னார் என்பதற்காக மாத்திரம். எந்த அறுவடையை நினைத்து கிடையாது, நல்ல கவனிங்க, எந்த அறுவடையை நினைச்சு கிடையாது, அவர் சொன்னார் என்பதற்காக. அதுதாங்க நாங்களும் கேட்குறோம். ஆண்டவர் சொன்னார்ன்றதுனால வேச்சாருன்னு சொல்றீங்களே, ஆண்டவர் அப்படி எங்கே சொல்லியிருக்காரு? நீ 10 இருந்தால் அதில் 9 கொடுத்துரு, நான் உனக்கு பல இடங்களை உன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைப்பேன், பெரிய பெரிய மாலில் உன் பேரில் எழுதி வைக்கிற அளவு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படிதான் எங்கக்கா சொல்லியிருக்காரு? 90 விதைக்கணும், விதைப்பியா? 10 உனக்கு எப்படிங்க? 9 நமக்கு, 10 அவருக்கு. 90 நமக்கு இருந்தது, 10 அவருக்கு கொடுப்போம். 10ல் 1 அப்படித்தானே, 9 நமக்கு 1. இவர் அப்படியே அந்த கோட்பாட்டை ரிவர்ஸ் ஆக்கியிருக்கிறாரு. அவராச்சு அந்த கோட்பாட்டை ரிவர்ஸ் ஆகினா கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஆண்டவரே காணிக்க இந்த கோட்பாடுக்காக சிலுவையில் நமக்கு உயிரியாக கொடுத்துருக்காரு. ஆண்டவர் காணிக்கையும் பலியும் ஒளியா பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் தான் உங்களோட வயிற்று பிழைப்புக்காக ஆண்டவர் முடித்த விஷயத்த மக்களுக்கு ஆசை வார்த்தையை தூண்டி மக்களை ஏமாத்தி நிற்கிறீங்க. இப்படி சிலரிடம் தேவன் பேசினால் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவர்கள் இருப்பதை காட்டிலும் மேலான இடத்துல நம்ம இருப்போம். அக்கா தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இயேசுவா வந்தார்ல, அப்பயும் இந்த மாதிரி உபதேசங்களை யாருக்கும் சொல்லவும் இல்லை. அவரோட சீஷர்களை சொல்லி கொடுத்து உலகம் ஃபுல்லாக போயிட்டு என் பேரை சொல்லி காணிக்க வாங்குங்க, 10ல் 9% கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடம் வாங்குற அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அப்படிதான் இங்கே சொல்லேக்கா. எவன் ஆகிலும் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்து வரணும்னு சொன்னார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னாரு. பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பண ஆசையை மட்டும்தான் போதிக்கிறீங்க. மக்களோட பணத்தில் சொகுசா வாழ்றதான் உழைச்சி வந்தீங்களோ? அவர் சொன்னார், எல்லாம் சொல்லுங்களேன்,
அவர் சொன்னார் என்பதற்காக. அவர் என்ன பார்க்கிறாரு, நான் சொன்னேன்னு நீ இவ்வளவு பண்ணனா நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டதுக்கு அதிகமா நான் செய்ய முடியும். அவர் எங்க அப்படி சொன்னாருன்னு கொஞ்சம் வசனத்தின் மூலியமா சொன்னீங்கன்னா பார்க்குற எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவர் சொன்னார், நம்ம செஞ்சாங்க. எந்த டிமாண்டிங் இல்லாம அவர் சொன்னார், அவ்வளவுதான். அவர் சொன்னார். இது ரிலேஷன்ஷிப் இல்லாம இந்த மைண்ட் எல்லாம் வரவே வராது. ஆமே டேக் போட்டு தூக்குவார் அந்த மாதிரி ஆளுங்களை. இன்னைக்கு பாக்குறேன் 13வது ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று முடிஞ்சிருக்குன்னா ஒருத்தர் எத்தனையோ அடுக்கு மால் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் எத்தனையோ அடுக்கு மால், பெரிய மாலையே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரா? சரிக்கா, இந்த விசுவாசத்தை நீங்க பல வருஷமா மக்களுக்கு போதிச்சுன்னுக்கிறீங்க. எப்படியும் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்ல. உங்களுக்கு எத்தனை இடத்துல லேண்டு கொடுத்துருக்காங்கன்னு பத்திரத்தோட மக்களுக்கு காமிக்கிறீங்களா? நாங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமே நாங்கள் இன்னைக்கு ஊழியர்களை சந்திக்கும் போது அநேக விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதுல தேவன் எனக்கு கொடுத்த 2 ரெவலேஷன் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். பேசிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாரு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இருக்கிறவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது? நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னு சொல்லுங்க. இருக்குமா இல்லையா? இருக்கிறவங்களுக்கே ஏன் கொடுக்கப்படுது? இருக்கிறவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்களும் யாரும் கொடுக்க மாட்டீங்க. அதுதான் ஏன்னு சொல்லுங்க. Why? ஏன் அந்த காரணம். ரீசெண்டாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு இதை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் தன்னுடைய சபையுடைய விசுவாசிக்கு ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். ஏன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிப்பீங்கன்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு கடைக்கு போகிறீங்களா? சரி, அந்த கதையிலையாச்சு இதுக்கான ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஊழியர் விசுவாசி காரம் வாங்கி கொடுத்தாரா? அதை போல் நீங்களும் ஏன்னா விசுவாசி காரம் வாங்கி தர போறீங்களா? அவர் யாருன்னா அவரும் ஊழியர்களுக்கு எண்ணில் அடங்கா விதைகளை விதைக்கிறவர். சும்மா விதைக்கிற மாதிரினா 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடையாது. பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸையும் கார்களையும் ஊழியர்களுடைய பிறந்த நாளுக்கு வெட்டிங் டேக்கெல்லாம் கப்பல் சேர்ந்து அவங்க வைஃபோடைய பர்த்டேக்கு 2 வீலர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லையா? ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பெரிய பெரிய பங்களா, காரு, வீடு இதெல்லாம் வாங்கி தரவரா. அவர் யாருனாச்சும் சொல்லல. ஒரு பெரிய பிசினஸ் மேன் வச்சுக்கோ, இருக்குன்னு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியல. அவங்க இல்லாத போது அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கு அதனால விதைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க உட்காந்து பக்கத்துல லைட்டா உட்காந்து கேட்டு பாருங்க. நீங்க இப்பதான் இப்படி அப்பதான் நான் 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சாட்சி சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா அவங்க கிட்ட இருக்குதான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிடக்கூடாது. உங்கள் கிட்ட இருக்கிறத இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க லெவலுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்கன்றத அக்கா உங்களோட ஆசையை தூண்டி விடுறாங்க. யாருமே எடுத்த உடனே லட்சங்களையும் கோடிகளையும் விதைக்க முடியாது. எழுதி வேணா வச்சுக்கோங்க. அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் 10, 20, 100ல இருந்து ஆரம்பித்து தான் இன்றைக்கு லட்சங்கள கோடிகளை நாங்கள் விதைச்சிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ நபரை சொல்லி அவங்க 100, 200 வேஸ்ட்னால தான் இன்னைக்கு கோடி சொல்றதா இருக்கிறாங்க. இருக்கட்டும். நீங்கள் இந்த உபதேசத்தை பல வருஷமாக பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு விதைச்சிங்க, உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாருன்ட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு காட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் இருக்கிறதுனாலே விதைக்கல, அவர்கள் விதைக்கிறதுனால தான் அவங்க கையில இன்னைக்கு இருக்கு. அதே போல இவங்களும் பண ஆசை இல்லாததுனால இந்த மாதிரி போதனைகளை பண்ணல. பண ஆசை இருக்கிறதுனால தான் பணம்னு சொல்லி விதைக்கணும் கொடுக்கணும் சொல்லி பணத்தாசையை தூண்டி இவங்களோட ஆதாயத்தை பார்க்கறதுக்காக பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாடுதுன்னா வேற சொல்லுதில்ல, அதே மாரி பணம்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? அவங்களுக்கு பண ஆசை இருக்குது, கரெக்டு தானே? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிறதுனால விதைச்சாங்களா, விதைச்சதுனால இருக்கான்னா அவங்க இன்னைக்கு இருக்கு விதைக்கிறாங்க. அன்னைக்கு இல்லாத போதும் மக்கோதேனியா சபையை பற்றி பவுல் சொல்றாருல, அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் எப்படி கொடுத்தாங்களா தெரியுங்களா? எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. அவங்க கொடிய தரித்திரத்திலையும் அங்க மக்கள் பஞ்சத்துல இருக்காங்கன்னு கொடுத்தாங்க. இங்க யார் பஞ்சத்துல இருக்கிறாங்கன்னு நீங்க எப்படி கேட்டுங்கிறீங்க? மக்கோதேனியாவில் இருக்கிறவங்க எல்லாம் 10ல் 9% கொடுத்தா ஆண்டவர் வீடு கொடுப்பாரு, இடம் கொடுப்பாரு, காரை கொடுப்பாருன்னு விதைச்சாங்களா? உதாரத்துவம்னாவே ரொம்ப பிராடுன்னு அர்த்தம். ரொம்ப பிராடு, மிகுந்த உதாரத்துவம்னா. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலயும் அந்த தேசத்திலும் மகா கொடிய பஞ்சம். நல்லா கேட்டீங்களா? கொடிய பஞ்சத்துல கொடுத்தாங்க. அங்க எங்கேயுமே ஆண்டவர் 10ல் 9% கொடுத்ததா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு கொடுக்கல. அதனால உங்க சுற்றி உள்ள மக்களுக்கு பஞ்சத்துல இருக்காங்கன்னா பார்த்து அவங்களும் உதவி செய்யுங்க அப்படின்னு அக்கா சொல்ல வர்றாங்களோ? ஆனா உங்க ஊழியரை வருந்தி கேட்டுக்கிட்டு இல்ல, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அநேக தரம் பவுல் தன்னுடைய சபை ஸ்தாபிச்ச ஜனங்களிடத்துல தனிப்பட்ட விதத்துல விதைகளை வாங்கும் போது அவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்காராம்.
வேணாம், உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு வாங்குறதுக்கு மனசு இல்லை. அவங்க சொல்லுவாங்களா, இல்ல நீங்க வாங்கி ஆகணும். அங்கே பவுல் அண்ணன் வந்து இந்த மாதிரினா அவங்கள உசுப்பேற்றி காணிக்கை கேட்கவும் இல்லை, உசுப்பு ஏற்றுனதுனால அவங்க காணிக்கை கொடுக்கவும் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தான் எல்லாம் தெரியும். அதனால் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்கன்ட்டு உள்ளதை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எதுக்காகனா ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உன்னவும் ஒடுக்க இருந்தா போதுன்னு அதுக்கே வழி இல்லாம இருந்தாங்கன்னு தான் அங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்காக எதனா கொடுக்கணும்னா யார் உண்ணவும் உடுத்தவும் இல்லாம இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. அது ஆண்டவருக்கே கொடுத்த மாதிரி. ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் தான் வசனம் சொல்லுது. ஆமென். மகா கொடிய தரித்திரம், ஆனா மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு கேள்விப்படுறேன், அதே மாதிரி தான், அதே ஸ்டைல தான் நம்மகிட்டயும் பேசிட்டு இருக்க. அதே ஸ்டைலில் தான் ஆண்டவர் பேசுறலாம். அப்போ எங்கே பஞ்சம் இருக்கு? எங்கே பஞ்சத்துக்காக அக்கா இவ்வளோ தூரம் வருந்தி கேட்டுக்கிறாங்கன்னு தெரியலையே. அக்கா வீட்டில் ஒரு வேளை பஞ்சம் வந்துச்சோ, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்காங்களோ? ஒண்ணு தெரிஞ்சிச்சு, ஏதோ தேவன் வச்சு செய்ய போறாரு. ஆமென். நல்லாதான் ஆமென் சொல்லுங்களேன். தேவன் வச்சு செய்கிறாரோ இல்லையோ, அக்கா நதியை வச்சு செய்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதெல்லாம் தொடர்ச்சியா அக்காவை வச்சு செய்வோம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.